சபை என்கிறது ஒரு மனிதனால உருவாக்கப்படல. कलीसिया एक मनुष्य के இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உருவாக்கப்பட்டது. यीशु मसीह के शुद्ध लहू से उत्पन्न हुआ. ஹalleluya. हालेलुया. உருவாக்கப்பட்ட சபையில ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றப்படும்போது उत्पन्न हुआ कलीसिया में जो परमेश्वर அங்க பலத்த கிரியைகள் சபையில நடக்குது. ஆமென் சொல்லுங்க எல்லாரும் அப்படியே ஹalleluya. ऐसे பெந்தேகோஸ்து நாள் சபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. पेंटेकोस्टल की कलीसिया के लिए धन्यवाद. ஜெயநாத் உடக்கருக்கு போல பெந்தேகோஸ்து நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். दिन के लिए प्रभु को நீங்கள் ஆவியானவர் எங்க அங்க விடுதலை உண்டுன வார்த்தையின்படி आत्मा व छुटकारा है उस वचन के द्वारा. ஹalleluya. हालेलुया. பெந்தேகோஸ்து தின் அந்த நாள் மகிமையான நாள். पेंटेकोस्टल का जो दिन है वो महिमा भरी दिन है. எப்படி மகிமையான நாள்? वो कैसे महिमा भरी दिन है? பயப்பட்டு கொண்டு இருந்தவர்கள் பலனடைந்தார்கள். जब वो डरे हुए थे वो बल पाए थे. ஹalleluya. हालेलुया. பயப்பட்டு கொண்டு பேதுரு எழுந்து நின்று ஹalleluya. जब वो डरा हुआ पतरस उठकर खड़े होकर எழுந்து பேச ஆரம்பித்து விட்டார். उठकर बात करने लगा. அற்புதம். चमत्कार. 3000 3000 5000 5000 எண்ணிலடங்காத ஜனங்கள். और गिनती नहीं कर सकते. அப்படியே ஒரு விஷயம் அப்படியே கரங்களை அசைத்து சொல்லுங்க. பெந்தேகோஸ்து நாளுக்காக ஸ்தோத்திரம். पेंटेकोस्ते दिन के लिए धन्यवाद. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள், பலன் கொண்டார்கள். प्रभु के वचन को उन्होंने माना, विश्वास किया और बल पाए. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் அதை தான் இன்னைக்கு சொல்றாரு. हालेलुया. விசுவாசி நம்பு, பலன் கொள். प्रभु आज भी कहता है जो विश्वासी है विश्वास करो और बल पाओ. हालेलुया बोलेंगे. हालेलुया. பலன் கொள். बल पाओ. ஆமென். அவர் பலன் அடைந்தார்கள். और वो बल पाए. हालेलुया. அதுக்கு பிறகு அவர் பயப்படவே இல்லை பாருங்க. उसके बाद वो डरे ही नहीं थे. हालेलुया. हालेलुया. ஆமென். हालेलुया. ஆசாரியர்களே உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறது தேவனுக்கு கீழ்ப்படிகிறது அல்லவா? ये याजकों आपके लिए हम भय मानना है या फिर प्रभु के लिए भय मानना? இந்த நாளிலும் அவருடைய आज के दिन भी वचन हम मनन करने के लिए लेंगे इब्रानियों के उस पुस्तक पर 10वां अध्याय में 19वां वचन 10वां अध्याय में 19 20 21. ஆகையால் சகோதரரே इसीलिए भाइयों ஆமென் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கணும். जब हम पवित्र स्थल में प्रवेश करते हैं ஆமென் எப்படி பிரவேசிக்கிறது? कैसे प्रवेश करना है? ஹalleluya. இந்த எபிரேயர் எழுதின நிருபத்தை நீங்க வீட்ல வாசித்தீங்கன்னா इब्रानियों की पुस्तक आप पढ़ोगे तो இல்ல பழைய ஏற்பாட்டுக்குள்ளதையும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள அழகா இணைத்து கொடுக்கிற ஒரு அருமையான निरुबम दा इन एब्रेयर निरुबम इसमें जुना करार और नया करार दोनों को मिलाकर जो समझाया जाता है वो पुस्तक है इब्रानियों की. हालेलुया हालेलुया. அந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ள காரியங்கள் எதற்கு நிழலாய் இருந்தது எப்படி நிஜமா வந்தது அழகா அந்த எபிரேயர் எழுதின நிருபம் பவுல் அழகா நமக்கு எழுதுகிறார். जो पुराने करार के जो छाव है उस छाव से अभी जो नया करार में जो हुआ है वो हमें बताती है. आमीन बोलेंगे. हालेलुया. 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 பழைய ஏற்பாட்டு காலத்துல பல பல பலிகள் எல்லாம் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்டு வந்துச்சு. जुना करार में बहुत सारे बलि दिया गया, प्रभु के लिए बलि चढ़ाए गए. आमीन बोलेंगे. நிறைய பலிகள், बहुत सारे बलि चढ़ाए. அந்த பலிகள் எல்லாம் பாவத்தை பரிசுத்தமாக்கப்படவில்லை. लेकिन वो बलि के कारण पाप से पवित्र नहीं बनाए गए. हालेलुया. हालेलुया. பாவங்கள் வந்து மூடப்பட்டதே தவிர கழுவப்படல. पाप को ढका गया था लेकिन शुद्ध नहीं धोया नहीं गया था. हालेलुया. हालेलुया. அவருடைய வார்த்தை சொல்கிறது प्रभु का वचन कहता है இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் यीशु मसीह के लहू சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. सारे पापों को निकाल कर हमें शुद्ध करता है. हालेलुया. சுத்திகரிக்கிறது சொல்லுங்க. शुद्ध करता है. आमीन बोलेंगे. शुद्ध करता है. शुद्ध करता है. பழைய ஏற்பாட்டுல சுத்தம் பண்ணல, पुराने करार में शुद्ध नहीं, वो ढका गया था. हालेलुया. हालेलुया. அது எதற்கு நிழலா இருக்கிறது? किसका छाव बन गया? வரப்போகிறார், ஒருவர் வரப்போகிறார், आने वाला है. தேவனே மனுஷனாக இறங்கி வரப்போகிறார். प्रभु ही मनुष्य के हालेलुया. आमीन बोलेंगे. இயேசுவை தேவன் என்று வேதம் சொல்கிறது. यीशु ही परमेश्वर है करके शास्त्र कहता है. हालेलुया. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது 1 தீமோத்தேயு 3:16ல வாசிக்கிறோம். परमेश्वर मांस में प्रकट हुए करके तीमुथियो में लिखा है. आमीन. 1 தீமோத்தேயு 3:16. पहला तीमुथियो 3:14 में लिखा है. आमीन. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुए. हालेलुया. அந்த தேவனுடைய இரத்தம், वो प्रभु के लहू, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், वो यीशु के लहू புதிதும் ஜீவனுமான அந்த மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், नया और जीवित मार्ग हमारे लिए उत्पन्न किया इसी कारण. हालेलुया. आमीन சொல்லுங்க. ஆமென். உண்டு பண்ணினபடியால் उन्होंने उत्पन्न किया इसी कारण. ஆமென். அந்த பழைய ஏற்பாட்டுல ஆமென் ஆசாரிப்பு கூட இருந்துச்சு, याजकों के तंबू था. ஆமென் बोलेंगे. பலி செலுத்தாம உள்ள போக முடியாது. बलि दिए बिना अंदर जा नहीं सकते. हालेलुया. சபைக்கு வரும்போது நீ பலி செலுத்தாம ஆண்டவருடைய மகிமையை ஒருபோதும் உணர முடியாது. कलीसिया आते समय बलिदान दिए बिना प्रभु के प्रेम या फिर अभिषेक हालेलुया. महसूस नहीं कर पाओगे. நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதவரை கர்த்தருடைய மகிமையை நாம என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. हम जब तक प्रभु को अर्पण नहीं करते तब तक प्रभु का महिमा के அதனால தான் முதல்ல சபையிலே ஆண்டவருக்கு
ஜெபம் பண்ணிட்டு நம்ம முதல்ல என்ன பண்றோம்? அவருக்கு ஸ்துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். इसलिए पहले हम प्रार्थना करते हैं, उसके बाद स्तुति आराधना और उसको ऊंचा उठाते हैं हम। நல்லா நினைச்சிடுங்க, இந்த ஆராதனையில் பங்கு பெறாதவர்கள் அவருடைய மகிமையை ஒரு நாள் உணர முடியாது. ये आराधना में जो भाग नहीं लिए उनके महिमा को कभी नहीं देख सकते। பெரிய பேர்லாம் செய்திக்கு போறலாம், கடந்து போலாம், ஒண்ணுமே நடக்காது. आखिरी में जाएंगे, प्रचार के நல்ல लिए மனதில் வச்சிருங்க. जाएंगे, जो रहेंगे वो अच्छे से அவருக்கு ध्यान से நாம் सुनो। ஒப்பு கொடுத்து நாம் அவரோடு சேர்ந்து செய்யும் போது அந்த மகிமையின் பிரசன்னத்தை உணர முடியும். उसको जब अर्पण करते हैं, उसके साथ जब हम चलते हैं, वो महिमा प्रशंसा को महसूस कर पाते हैं। ஹalleluya. हालेलुया। அதனால தான் ஆராதனை. इसीलिए आराधना। आमीन बोलेंगे? हालेलुया। कलीसिया में आते ही प्रभु क्या चलाते हैं? बलि चढ़ाते हैं, प्रभु को स्तुति चलाते हैं होठों पर। आमीन बोलेंगे? आमेन। அத எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல वही 27 என்ன சொல்லி இருக்கிறது? 10वां உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை இயேசுவின் மூலமாக பிதாவுக்கு நீங்கள் செலுத்துங்கள். 27 में लिखा है, 13:15 इसलिए हम उसे द्वारा स्तुति रूप बलिदान अर्थात उन होठों के फल के जो उससे नाम का अंगीकार करता है परमेश्वर के लिए सर्वदा चढ़ाया करेगा। ध्यान दो, होठों का बलि। आमीन बोलेंगे? होठों का बलि। ஆமென். ஸ்தோத்திர பலியிடுறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தம்முடைய வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று. ஹalleluya. ஆமென். சங்கீதம் ஆமென் 50:15 வாசிக்கிறோம். भजन संगीत 50:15 में लिखा है, जो स्तुति करता है वो मेरे महिमा करता है। அதனால தான் சபையில வரும்போது முதல்ல அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், ஸ்துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், அவர் ஆராதனை நாம் செலுத்துகிறோம். इसलिए कलीसिया आने से पहले हम उसकी स्तुति आराधना उसको இதெல்ல பங்கு பெறாதவர்கள் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர முடியாது. ये जो इसमें भाग नहीं लेते वो प्रभु की प्रशंसा महिमा को महसूस ஹalleluya. எப்பமாவது ஒரு நேரத்துல அதுக்கு அது தாமதமா இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆமென். ஆனால் சபை ஆரம்பம் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம்? அவருக்கு மகிமைகள் செலுத்துகிறோம், துதிகளை செலுத்துகிறோம். कभी एक दिन हम आखिरी में आते चलता है, लेकिन जब कलीसिया में आते हैं हम आराधना के समय में ही आना उचित रहेगा। वो प्रशंसा को आप महसूस नहीं कर पाते हो। हालेलुया। आमेन। இங்க என்ன பண்றோம்? यहाँ पर क्या देखते हैं? ஆகையால் சகோதரரே, इसीलिए भाइयों, ஆமென், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு हम पवित्र स्थल में प्रवेश करने ஹalleluya இயேசுவானவர் यीशु मसीह தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் अपने मांस के मार्ग से जो पवित्र पर्दा के अनुसार आमेन, अंदर நமக்கென்று ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். हमें एक नए और जीवित मार्ग के पवित्र स्थान में प्रवेश करने ஹalleluya. का दिया है। ஜீவனும் புதிதுமான மார்க்கம். जीवित और पवित्र मार्ग। பழைய ஏற்பாட்டுல ஆமென் பரிசுத்த ஸ்தலம் வரை தான் போக முடிஞ்சது. चुना करार में केवल पवित्र स्थल तक जा पाते हो। போறதுக்கு முன்னால என்ன பண்ணணும்? उसके पहले क्या करना? जाने से पहले ஆசரிப்பு கூடாரத்துல என்ன பண்ணணும்? காளைகளை ஆடுகளை பலி செலுத்தணும். याजक के तंबू में मेमना भेड़ को बलि चढ़ाना होती है। ஹalleluya. हालेलुया। பலி செலுத்திட்டு தான் அது காலெல்லாம் நல்லா கழுவிட்டு தான் பரிசுத்த ஸ்தலம் வரை போக முடியும். और बलिदान देकर हाथ पैर धोकर ही हम अंदर पवित्र स्थल में जा सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमेन। ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்ப அந்த பலி செலுத்தும் போது பரிசுத்த ஸ்தலம் வரதா அந்த அனுமதி. तो वो बलि देने समय जो पवित्र स्थल रहता है वही अनुमति है। மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்னு இருந்துச்சு. और जो महापवित्र स्थल है। ஹalleluya. हालेलुया। हम एंट्री किया, अभी हम अंदर गए। இவனு வச்சிடுமே நம்ம இந்த என்ன சொல்லுங்க, இந்த மரம் இருக்குல்ல அதுதான் பலி கால் கழுவுற இடம். இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். ஒரு ஐடியா வச்சிருங்க. ஹalleluya. முதல்ல அங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே உள்ள வர்றீங்க, பரிசுத்த ஸ்தலத்துல வந்துட்டீங்க. இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னா ஒரே ஒரு முறை தான் வருஷத்துல அந்த ஆசாரியன் உள்ளே போக முடியும். वहाँ जो अब ये कलीसिया है, कलीसिया के अंदर आते हैं, ये पवित्र स्थल है। और ये जो फुलपिट है ये महापवित्र स्थल ஏன் இந்த है। மகா பரிசுத்த ஸ்தலம்னா क्यों ये महापवित्र स्थल है? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் ஆசாரியர் ராஜாக்கள். उसके लहू से जो भी धोए गए वो सभी राजा और याजक ஆமென். हैं। இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எப்படிப்பட்டவர்கள்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா यीशु के இருக்கிறார்கள். लहू से जो धोए गए वो सभी लोग राजाएं और याजक हैं। எப்படி நமக்கு தைரியம் வந்துச்சு? कैसे हमें वो हियाव அதை आया? தியானிப்போம். ஆமென் போலுங்க. देखेंगे। ஹalleluya. हालेलुया। அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போணும்னா तो ये महापवित्र स्थल में हमें जाना है। तो ஹalleluya அந்த அந்த என்ன சொல்லுங்க பிரதான ஆசாரியன், वहाँ पर जो सबसे बड़ा जो याजक है, हालेलुया। प्रधान याजक, ஆமென். பிரதான ஆசாரியன் என்ன பண்ண தெரியுமா? वो प्रधान याजक क्या करता है? மக்களுக்காகவும் பரிந்து பேசணும், वो लोगों के लिए भी विनती அவனுக்காகவும் करता है और अपने लिए भी विनती करता है। ஹalleluya. ஆமென். हालेलुया। தனக்காகவும் மற்றவங்களுக்காகவும். और अपने लिए और लोगों के लिए, दोनों के लिए विनती करता है। ஆமென். பரிசுத்த ஸ்தலத்துல வந்து எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். ஹalleluya அப்படிம்பாங்க. पवित्र स्थल में आकर आशीष ஆனா देगा மகா हमें। பரிசுத்த ஸ்தலத்துல போணும்னா लेकिन जब महापवित्र स्थल में जाना है तो ஹalleluya அவனுக்கு கை காலெல்லாம் ஆடிரும். उसके ही हाथ पैर अपने लग जाते எத்தனை ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमेन कहते हैं? ஹalleluya. हालेलुया। ஆமென். आमेन। வருஷத்துல ஒரு நாள் போவதற்கு साल में एक बार ही जाते हैं। நினைக்கலங்க, வருஷத்துல ஒரு நாள் மகா பரிசுத்த ஸ்தலத்துல साल போவதற்கு में एक बार महापवित्र स्थल में அவ வருஷம் जाते हैं। பூரா ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும். वो पूरे साल प्रभु के लिए पवित्र जिंदगी जीना चाहिए उसको। ஆமென்.
ஹalleluya हालेलुया ஆண்டவருக்காக ஜனங்களுக்காக பரிந்து பேசணும் प्रभु के लिए और लोगों அவனுக்காக பரிந்து பேசணும் अपने लिए विनती करना ஆமென் ஆண்டவரே என்னுடைய தவறை பண்ணுங்க என் பாவங்களை மன்னிங்க மக்களுடைய பாவங்களை மன்னிங்க प्रभु मेरे पापों को भी माफ करो लोगों के पापों को भी माफ करो ऐसे विनती करना ஹalleluya Hallelujah. அதற்கு பிறகு ஒரு நாள் வரும் उसके बाद एक दिन அந்த आती है ஒரு நாள்ல இரத்தத்தை எடுத்துக்கொண்டு वो एक दिन में लहू लेकर அந்த ஸ்தலத்துக்கு உள்ளே போகணும் वो महापवित्र स्थल के अंदर जाता है ஹalleluya மக்கள் வெளியே காத்துட்டு இருப்பாங்க लोग बाहर खड़े होते हैं உயிரோட வருவாரா உயிரோட வர மாட்டானா ये जिंदा बाहर आएगा या फिर जिंदा नहीं आएगा ஹalleluya Hallelujah. நேரம் செல்ல செல்ல மக்களுக்கு எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிரும் ये समय बीतते बीतते लोग भी टेंशन लेने लग जाते தனக்காக பலி செலுத்தணும் हैं। अपने लिए बलि देना மக்களுக்காக பலி செலுத்தணும் लोगों के लिए भी बलि பரிந்து देना பேசணும் ஆண்டவரே और विनती அப்படின்னு करना प्रभु से प्रभु வெளிய வந்துட்டோம்னா ஆமென் ஹalleluya बाहर आते आमेन हालेलुया கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் प्रभु ने हमारे विनती को सुना அவர் மன்னித்தார் वो हमने माफ किया है ஹalleluya हालेलुया அப்போ அந்த ஸ்தலம் வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சு तो वो स्थल जो है उसे पर्दा से ढका ஜனங்க गया பார்க்க முடியாதபடி இருந்துச்சு है। लोग उसे देख नहीं पाते थे ஒரு முறை தான் ஆசாரியன் போக முடியும் பிரதான ஆசாரியன் केवल एक याजक जा सकता है वो प्रधान याजक जो है। ஹalleluya हालेलुया ஆமென் ஆமென். ஆனால் நம்முடைய கர்த்தர் பூமியிலே பிரவேசித்த போது लेकिन हमारे परमेश्वर जब पृथ्वी में प्रवेश किए ஹalleluya हालेलुया என்ன சொல்லிருக்கிறது क्या लिखा गया 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க 10वां अध्याय में हम पढ़ेंगे इब्रानियों 10 अध्याय आमेन। 10वां अध्याय में 4 வாசிங்க 4 और 5 हम पढ़ेंगे விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் ஆமென் इसी इसी कारण 6 படிங்க 6 7 படிங்க ஆமென் அப்பொழுது நான் தேவனே இதோ வருகிறேன் ஆமென் ஹalleluya ஆமென் சொல்லுங்க हालेलुया ஹalleluya சர்வாங்க தகன பலிகளும் सर्व जो होम ஹalleluya बलि பாவ நிவாரண பலிகளும் और मेम बलि உமக்கு பிரியமானதல்ல आप उससे उचित नहीं मानते हो அவருக்கு பிரியமானதுன்னு என்று तो उनके प्रिय बलि क्या है ஹalleluya நம்மை நாம் அர்ப்பணிக்கிறது அவருக்கு பிரியமான பலி खुद को अर्पण करना ही उसके प्रिय बलिदान है ஹalleluya ஆமென் बोलेंगे हालेलुया ஹalleluya இப்ரே 8ஆம் அதிகாரத்துல इब्रानियों 8वां अध्याय में तीसरा वचन हम पढ़ेंगे நியமிக்கப்படுகிறான் ஆதலால் ஹalleluya ஆமென் बोलेंगे क्योंकि हर एक महायाजक भेंट और बलिदान चढ़ाने के लिए ठहराया जाता है इस कारण आवश्यक है कि इसके पास भी कुछ चढ़ाने के लिए हो हालेलुया हालेलुया ஒவ்வொரு பிரதான ஆசாரியன் என்ன பண்ணா காணிக்கை செலுத்துறதுக்கு ஆமென் அவர் ரத்தம் தேவைப்படுது அப்படிதானே हर एक प्रधान याजक को बलि देने के लिए लहू की जरूरत पड़ी उसको அப்போ செலுத்துவதற்கு இவருக்கும் ஏதோ ஒன்று அவசியமா இருக்கிறது तो इनको भी बलि देने के लिए लहू की जरूरत ஆமென் है இவரும் इनको ஆமென் भी இவருக்கு ஒன்று அவசியமா இருந்தது इनको भी वो जरूरत थी அவர் என்ன சொல்றாரு பலியை நீர் விரும்பவில்லை சர்வாங்க தகன பலி உமக்கு வேண்டாம் वो कहता है कि होम बलि तुम नहीं प्रसन्न होते हो या फिर सर्व गुनाह की जो बलि है वो भी आप प्रसन्न नहीं होते हो ஹalleluya நல்லா கேளுங்க பலிகள் செலுத்துறது எப்படின்னா बलि जो ஆசாரியன் முதல்ல போய் செலுத்தணும் याजक के सामने बलि देते ஆமென் हैं அப்போ இவர் ஆசாரியன் வந்து ஆனால் லேவி கோத்திரத்துல இவர் வரல लेकिन जो याजक थे ये लेवी के गोत्र से नहीं आए ஹalleluya யூதா கோத்திரத்துல இருந்து தோன்றினது பிரசித்தமா यहूदी இருக்கிறது के गोत्र से वो आए हैं ஆமென் இத குறித்து ஒண்ணு எழுதலையே इसके बारे में மோசே तो कुछ लिखा नहीं है मूसा இவரை ने குறித்து என்ன எழுதியிருக்கிறார் யூதா கோத்திரத்துல வருகிறாரே लेकिन इसके बारे में लिखा है कि यहूदी के गोत्र से आएगा ஹalleluya இவர் என்றென்று ஆசாரியரா ये இருக்கிறார் हमेशा हमेशा के लिए याजक है வலது வைத்து சொல்லுங்க இயேசு கிறிஸ்து என்றென்று மகா பிரதான यीशु ஆசாரியர் हमेशा के लिए याजक है ஹalleluya महायाजक ஆமென் ஹalleluya இங்க இருக்கிற ஆசாரியர் என்ன பண்ணாங்க தானும் கெட்டு அதாவது தனக்கும் பலி செலுத்தணும் மற்றவங்களுக்கும் பலி செலுத்தணும் ये मर गया दूसरा आएगा आमेन बोलेंगे ये जो ஹalleluya இவன் செத்த பிறகு அடுத்தவர் வருவாரு அடுத்த செத்த பிறகு அடுத்தவர் அப்படி போய்க்கிட்டே இருந்ததுனால கர்த்தர் ஆமென் யூதா பரம்பரையில வந்து யூதா கோத்திரத்துல வந்து என்ன பண்ணாரு எல்லாத்தையும் தன்னுடைய ஒரே பலியாலே முடித்து வைத்தார் ये जो पहले पुराने करार के जो याजक है एक रहते थे फिर वो मरते थे दूसरा याजक फिर दूसरा याजक लेकिन जो यहूदी का जो गोत्र का याजक है वो युगानुयुग याजक है ஆமென் ஹalleluya हालेलुया அப்ப அந்த மக்கள் பிரவேசிக்கனா என்ன செய்யணும் तो लोग अंदर जाना है ஆமென் प्रवेश உள்ள करना பார்க்க முடியாது है अंदर के नहीं देख सकते அப்ப அந்த திரை கிழிக்கணும்னா तो वो पर्दा को अगर फाड़ना ஆண்டவர் है தாமே தம்மை ஒப்பு கொடுத்தார் प्रभु ही अपने खुद को अर्पण அவருடைய किया சரீரம் கிழிக்கப்பட்டது उसके शरीर को फाड़ा फाड़ा गया गया आमीन बोलेंगे கிழிக்கப்பட்டது
फाड़ा गया। புதிதும் ஜீவனுமான மார்க்கம் அவருடைய சரீரத்தின் மூலமாக நமக்கு உண்டானது. नया और जीवित मार्ग उसके शरीर के द्वारा हमें दिया गया। ஹalleluya. பிதாவினிடத்தில் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போக முடியாத ஒரு தடையாக இருந்த அந்த திரையை தன்னுடைய மாம்ச திரையினால கிழித்து ஹalleluya ஆலயத்திலே எப்படி ஆண்டவர் செத்தாரோ ஆமென், எப்படி ஆண்டவர் சிலுவையிலே அவர் இறந்தாரோ அந்த நிமிஷமே திரைச்சாலை ஆலயத்திலிருந்து மேலிருந்து கீழாக இரண்டாக பிளக்கப்பட்டது. जैसे लोग महापवित्र स्थल में प्रवेश नहीं कर पाए, लेकिन ये जो यीशु जो था याजक, जो बड़ा याजक, वो उसने वो पर्दा अपने मांस देकर फाड़ा है। जब वो मृत्यु हुए वो पर्दा फाड़ा गया। हालेलुया हालेलुया। एक मिनट हिंदी में बोलिए आमीन। हालेलुया। जो वो पर्दा के आगे नहीं जा सका, प्रभु यीशु मसीह का शरीर को फाड़ा गया, जब वो सूली पे अपने जीवन को दिया उसी क्षण हालेलुया आमीन बोलेंगे, मंदिर का जो ऊपर से नीचे तो पर्दा था ऊपर से नीचे तक ऐसा दो भाग हो गया। अंदर प्रवेश नहीं करने के लिए नया और जीवन का मार्ग हमें प्रभु ने दे दिया। आमीन। हालेलुया। हालेलुया। आप डरने के नहीं, सीधा जा सकते हैं यीशु के नाम में। आमीन बोलो। आमीन। कैसे जाएंगे? வாசிப்போம். पढ़ेंगे 20 வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியாலும் ஆமென் हालेलुया। दस वो मार्ग में जाने के लिए हमें जो हियाव दिया गया है, क्या दिया गया? पूछो, पढ़ो। हमें जो हियाव हो गया है उसमें प्रवेश करने के लिए आमेन। हम நம்ம எப்படி போறோமா? இயேசுவின் இரத்தத்தினாலே நம்ம போறோம்। यीशु के लहू के द्वारा हम जाते हैं। हालेलुया आमेन। जुना करार में பழைய ஏற்பாட்டுல நம்ம போக முடியாது। जुना करार में हम प्रवेश नहीं कर पाते। இயேசுப்பா வந்து அவருடைய ஜீவன் எப்பொழுது கொடுத்தார் यीशु அப்பொழுதே मसीह जब நாம் आकर अपने தேவனுடைய जीवन को दिया, அப்பொழுது நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் போக முடியும், அவருடைய இரத்தத்தினால போக முடியும்। जब यीशु मसीह यहाँ पर आके बलि हुआ तभी हम यीशु के लहू के द्वारा उस मार्ग और उस मार्ग में हम जा सकते हैं जो जीवित और नए हैं, उसमें प्रवेश कर सकते हैं। हालेलुया हालेलुया। हालेलुया। तो भाग्यवान है कि नहीं? भाग्यवान आमीन हैं। बोलेंगे। हाँ, उधर वலது கை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம பாக்கியவான்। दाहिने हाथ पकड़ के बोलेंगे हम भाग्यवान हैं। அவருடைய இரத்தத்தினால நமக்கு उनके நமக்கு लहू से தைரியம் हमें கிடைச்சிருக்கு। हियाव मिला है। यीशु के लहू से தைரியம் मिला। यीशु के लहू से हियाव ஆமென்। அந்த मिला। இரத்தம் தான் எல்லா அந்தகாரத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கும்। आमीन। மீட்கும்। ஆமென் சொல்லுங்க। आमीन। ஆமென்। आमीन। போக முடியாத இருந்த பாதையை போக வைத்தார், என் பிள்ளைகள் வரணும்னு அவர் இறந்தார், அவர் மரித்தார், மேலிருந்து கீழே வர அந்த திரைச்சிலை ரெண்டாக கிழிந்து போனது, உள்ளே இயேசுவின் நாமத்தினால போக முடியும், பிதாவின் பிரசன்னத்தை என்றென்றைக்கு பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், உணர முடியும், எல்லாம் சாத்தியம் இயேசுவின் நாமத்தினாலே தான்। वो हमारे लिए मृत्यु हुआ, इसीलिए वो पर्दा ऊपर से नीचे तक फाड़ा गया, इसीलिए हम वो जो पवित्र स्थल है उसमें प्रवेश कर पाते हैं। हालेलुया हालेलुया। आमीन बोलेंगे। हालेलुया। எத்தனை பேர்ல உள்ள வரீங்க? कितने लोग अंदर जा रहे हो? எத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க? कितने लोग अंदर आए हो? பிதாவின் பிரசன்னத்தை எத்தனை உணர்ந்திருக்கீங்க? प्रभु की प्रशंसा को कितने लोग महसूस कर पाए? ஆமென்। பிதாவின் பிரசன்னம் எப்படி தெரியுமா? எபிசியர் 4:6 வாசிங்க சீக்கிரமா। प्रभु की प्रशंसा कैसे है? इबिसियों के 4 பிதா எல்லாரோட இருக்கிறாருங்க, வேத வசனம் சொல்லு, ஒரே வசனம் பாருங்க एफिसियों 4:6 சீக்கிரமாக। எபிசியர் 4:6 எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லாமேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ள இருக்கிறவர்। ஹalleluya। இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்க மாட்டோம் நினைக்கிறேன்। ஆமென் சொல்லுங்க। आमीन। ஆமென்। பிதா நம்மோட தான் இருக்காரு, எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் எல்லார் மேலும் सबके ऊपर எல்லாரோடும் हर एक के पास எல்லாருக்குள்ளும் हर एक अंदर है। आमेन। हिंदी में पढ़ेंगे एफिसियंस 4:6 जल्दी। इफिसियों 4 தமிழ்ல படிச்ச உடனே இந்தில படிக்கணும், உடனே படிக்கணும்। और सबका एक ही परमेश्वर और पिता है जो सबके ऊपर और सबके मध्य में और सब में है। सब में है। आमीन बोलेंगे। आमीन। இந்த பிரசன்னத்தை உணரதா ஆண்டவர் இயேசு தம்முடைய சரீரத்தை பிளக்க விட்டார்। ஆமென்। ये प्रशंसा को महसूस कराने के लिए उसके शरीर को फाड़ा गया। அவர் மரித்து அந்த இரத்தம் சிந்தினாதான் பிதாவுடைய பிரசன்னத்தை உணர முடியும்। वो जब मृत्यु होकर जब लहू बहाए तभी वो प्रशंसा को महसूस அதுதான் வேதம் சொல்லுது, புதிதும் ஜீவனுமான மார்க்கம்। वही शास्त्र कहता है कि नया और जीवन का मार्ग। ஹalleluya। அதனால தான் அதே எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? इसलिए वही इब्रानियों 11वें अध्याय में आखिरी वचन में क्या लिखा है? வசனம் படிங்க சீக்கிரமா। எபிரேயர் 11:40 என்ன சொல்லுகிறது? அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருந்தார்। முன்னதாக என்ன நியமித்திருந்தாரா? அல்லேலூயா ஆமென்। பழைய ஏற்பாட்டுல அந்த ஜனங்களுக்கு அந்த பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் கிடைக்காத பெரிய பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் நமக்கு முன்பாக வைத்ததினாலே। जो पुराने करार में जो पवित्र लोग थे उनको जो भाग्य नहीं मिला, लेकिन हमें वो भाग्य मिला यीशु मसीह के द्वारा। விசேஷித்த நன்மைனா என்ன? वो विशेषित அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் நம்மை விடுதலையாக்கி ரட்சித்தது, அதுதான் விசேஷித்த நன்மை। यीशु मसीह के पवित्र लहू हमें छुटकारा दिया और हमें शुद्ध किया, वही वो विशेष लहू है। हालेलुया। हालेलुया। நல்லா கேளுங்க, கேக்குறனக்கு ध्यान से सुनेंगे हम, प्रयोजन पड़ाது, आपको उपयोग नहीं होगा। आमीन बोलेंगे। आमीन।
இதெல்லாம் மிகுந்த சத்தியங்கள் ஆமென் ये சொல்லுங்க सब सत्य है। சபைக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லப்படணும் कलीसिया में ये बोला जाना चाहिए। आमीन आओ जाओ ऐसा नहीं है हमारा कलीसिया चार रहेगा तो सत्य अंदर ही जाना है आमीन आमीन बोलेंगे आमीन। ஹalleluya அப்போ புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தந்து नया और जीवित मार्ग यीशु मसीह के अंदर हमें அந்த देकर இரத்தத்தை பிதாவாகிய தேவன் பார்த்து वो लहू को पिता परमेश्वर देखता है। இயேசுபாட்ட என்ன சொல்றாருன்னா यीशु से क्या कहता है? உம்முடைய இரத்தத்தையும் आपके लहू, உம்முடைய கீழ்ப்படிதலையும் आपके आज्ञा पालन, எனக்கு நீர் கீழ்ப்படிந்ததையும் आप जो आज्ञा पालन किए என்னுடைய हो, எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டதனால आप सब कुछ जान இந்த लिए हो, இரத்தத்தின் நிமித்தம் आपके लहू के இவர்களை अनुसार என் பிள்ளைகளா ஏற்றுக்கொள்கிறேன் इन लोगों को मेरे बच्चे बनाता हूँ। ஹalleluya இயேசுவின் இரத்தத்தை தேவன் பார்த்து நம்மை புத்திர ஸ்வீகாரமா ஏற்றுக்கொண்டார் यीशु के लहू को प्रभु ने देखे हमें पुत्र स्वीकार किया है। எத்தனை ஆமென் சொல்றீங்க நம்ம பத்தி பிதாட்ட பரிந்து பேசுங்க हमारे कारण वो पिता से विनती करता है। 1 யோவான் 2:1 வாசிங்க पहला यूहन्ना 2:1 हम पढ़ेंगे। 1 யோவான் 2:1 சீக்கிரமா வாசிங்க पहला यूहन्ना 2 दूसरा अध्याय में पहला वचन। பிள்ளைகளே பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் ஹalleluya आमेन हे मेरे बालकों, मैं ये बातें तुम्हें ये मेरे बालकों मैं ये बातें तुम्हें इसीलिए लिखता हूँ हाँ। कि तुम पाप न करो, और यदि कोई पाप करे तो पिता के पास हमारे एक सहायक है, अर्थात धार्मिक यीशु मसीह। हालेलुया सहायक है आमेन बोलेंगे सहायक यानी कि हमारे लिए है आमेन बोलेंगे आमेन அவர் நமக்காக பிதால பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் आमेन आमेन आमेन। वो हमारे लिए पिता से विनती करने वाला विनती है। करता है आमेन हालेलुया हालेलुया। आमेन திரை கிழிக்கப்பட்டது और जो वो पर्दा फाड़ा गया, ஜனங்கள் உள்ளே வந்தார்கள் लोग अंदर आए, யாரெல்லாம் விசுவாசி ரட்சிக்கப்பட்டார்களோ और जितने लोग विश्वास से उद्धार पाए, எத்தனை ஆமென் சொல்றீங்க कितने लोग आमीन யாரெல்லாம் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்களோ कितने लोग विश्वास से उद्धार पाए, அவர்கள் தைரியமாக இயேசுவின் இரத்தத்தினால அந்த பிரசன்னத்துக்குள்ளே போகிறார்கள் वो धैर्य से हियाव से वो लहू के कारण अंदर जाते हैं। आमेन आमेन बोलेंगे हालेलुया। சொல்லுங்க வலது கை பிடிச்சு நான் दाहिने உள்ள हाथ போயிட்டேன் पकड़, मैं अंदर चला गया, मैं प्रसन्न में आ गया मैं प्रशंसा में आ आमेन गया। बोलेंगे हालेलुया कोई नहीं है अंदर आ जाओ अभी आमेन नहीं तो प्रभु आने के बाद कौन है तू बोलेगा तो कुछ नहीं कर सकता है आमेन। அவர் வரும்போது ஆண்டவரே நான் உம்முடைய பிரசன்னத்தில் தான் இருந்தேன் நான் உம்முடைய இரத்தத்தை குறித்து தான் பேசினேன் நீ யாருன்னு கேட்டா प्रभु मैं भी आपकी प्रशंसा में था, आपके लहू के बारे में बोला हूँ, लेकिन प्रभु कौन है पूछेगा तो என்ன செய்ய முடியும் क्या बोल सकते आप हो? कौन हो நீ யார் அப்படின்ட்டா ஒண்ணும் செய்ய முடியாது अब ये कौन हो करके पूछोगे तो आप कुछ नहीं बोल அதனால पाओगे। வேதம் சொல்லுகிறது इसलिए शास्त्र कहता है அந்த மார்க்கத்தின் வழியா பிரவேசிப்பதற்கு मार्ग के द्वारा प्रवेश करने के लिए அவருடைய இரத்தத்தினாலே उनके लहू के நம்ம द्वारा தைரியம் உண்டாயிருக்கிறது हमें हियाव मिला है। ஹalleluya 10 நிமிஷத்துல முடிப்போம் ஆமென் சொல்லுங்க 10 मिनट में हम खत्म करेंगे। हालेलुया। हालेलुया ஆமென் praise the lord प्रेज द लॉर्ड। 21वां वचन हम இப்ரானியர் पढ़ेंगे। 10:21 इब्रानियों 10 தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் ஆமென் आमेन। और अपने आशा के सॉरी और इसलिए कि हमारे ऐसा महान याजक है जो परमेश्वर के घर का अधिकारी है। आमेन और इसलिए कि हमारा ऐसा महान याजक है जो परमेश्वर के घर का अधिकारी है। अधिकारी है हालेलुया தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் तो இருக்கிறபடியினால் परमेश्वर के घर के जो महाअधिकारी जो हमारे लिए महान याजक है, நம்ம எப்படி உள்ள போணுமா हम कैसे अंदर जाना है? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களா सच्चे मन से और पूरे विश्वास के साथ। ஒன்று ஆமென் और சொல்லுங்க துர்மனசாட்சி நீங்க पहले सच्चे मन से தெளிக்கப்பட்ட சுத்த இருதயம் உள்ளவர்களா और पूरे विश्वास के साथ। ஹalleluya हालेलुया। துர்மனசாட்சி நீங்க सच्चे मन से, துர்மனசாட்சினா மனசாட்சி எப்பவும் நல்லதா இருக்கணும் और ஆமென் हमारा जो मन है सच्चा होना பவித்திரமான चाहिए, பரிசுத்தமா இருக்கணும் पवित्र होना நல்லதை चाहिए, யோசிக்கிறதா இருக்கணும் भलाई सोचना है, மற்றவர்கள் நல்ல மாதிரி நம்ம என்ன சொல்லணும் நல்ல மாதிரி நடக்கக்கூடிய दूसरों நல்ல के நடக்கையா अच्छी இருக்கணும் रीति से चाल चलाव होना है, தெளிக்கப்பட்ட இருதயம் और पूरे विश्वास இயேசு के கிறிஸ்து साथ ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயமாக இருக்கணும் यीशु मसीह के लहू छुटके हुए दिल ஹalleluya होना है। ஆமென் आमेन। சரீர கழுவு என்னது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் और शुद्ध जल में धोया हुआ शरीर आमीन बोलेंगे அதனால் இப்போது நாம் इसलिए हम தைரியமாக பாட்ட போலாம் धैर्य से पिता के पास ஆமென் बोलेंगे जाएंगे। இதுல आमेन। விசேஷித நன்மை ये एक विशेषित விசேஷித ये நன்மை विशेषित भलाई है। ஹalleluya हालेलुया। அவர்களுக்கு கிடைக்காத ஒரு நன்மை நமக்கு ஆண்டவர் வைத்திருந்தார் उनको जो भलाई नहीं मिला है प्रभु हमें दिया है। எத்தனை ஆமென் சொல்றீங்க कितने लोग आमीन எத்தனை ஆமென் कहते हो? சொல்றீங்க விசேஷித நன்மை विशेषित अभिषेक பழைய भलाई ஏற்பாட்டு பரிசுத்தவனுக்கு கிடைக்கல இது जो जुना करार के पवित्र लोगों को नहीं நமக்கு मिला, வைத்திருந்த விசேஷித நன்மை हमारे लिए जो लगा गया இயேசு विशेषित கிறிஸ்துவின் भलाई। ரத்தம், यीशु मसीह के இயேசு लहू, கிறிஸ்துவின் ரட்சிப்பு यीशु मसीह के उद्धार, இயேசு கிறிஸ்து நாமத்தினால यीशु விடுதலை मसीह के नाम से இது छुटकारा।
புதிய ஏற்பாடுல அவர் வைத்திருந்தார் ये नया करार में विशेष रखा, नन्மை, आमेन சொல்லுங்க. विशेषित भलाई। நமக்கு இந்த நன்மை இல்லாம அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. हमारे वो भलाई नहीं मिला तो हम परलोक जा ही नहीं पाएंगे। ஹalleluya हालेलुया। எப்பொழுது ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்தாரோ, जब प्रभु मर कर जी उठा, ஆமென், அந்த அதற்கு பிறகு நமக்கு கிடைத்த பலனுக்கு பிறகுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான அந்த பலன் கிடைச்சது. हमको जो वो फल मिलने के बाद ही, जो बल मिलने के बाद ही पुराने करार के उनको फल मिलेगा। ஹalleluya அதுக்கு பிறகு கல்லறைகள் திறந்தது. उसके बाद ही जो कब्रें खुलने लगी, ஆனால் அவர்கள் இயேசுக்கு முன்னால் எழுப்பி போகவே இல்லை பாருங்க. लेकिन वो यीशु से पहले उठकर नहीं गए। ஹalleluya हालेलुया। மூன்றாம் நாள் ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகுதான் இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டார்கள். तीसरे दिन जब परमेश्वर जी उठा, उसी दिन ये लोग साथ में जी उठे। ஆமென் बोलेंगे। हालेलुया। சிறையாக இருந்த அவர்களை சிறையாக மீட்டு பரலோகத்தில் உள்ள அந்த பரதீஸ் என்கிற இடத்துல அவர்களை கொண்டு போய் சேர்த்து விட்டார். जो बंदी बनाए थे वो कब्र में उनको उठाकर परदेश में लेकर गया। ஹalleluya ஆமென்। புதிய ஏற்பாட்டில் செத்த முதல் ஆள் யாரு? नया करार में मृत्यु हुआ पहला व्यक्ति कौन है? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஏற்றுக்கொள்ளும்। परमेश्वर आपके राज्य में आने से पहले मुझे याद करो। ஆமென்। அவன் பாருங்க அன்னை செத்து பரதீஸ் போயிட்டான்। ஆமென் वो भी சொல்லுங்க। वहां पर मृत्यु होकर परदेश ஹalleluya में அதான் चला முதல் गया। பரதீஸ் அப்படிதானே? वो ही पहला परदेश गया। பைலா என்ன वो पहला परदेश ஆமென் गया। சொல்லுங்க। எத்தனை ஆமென் முதல் தானே? ஆமென் ஆமென் பாஸ்டர் முதல் தானே? ஆமென் சொல்லுங்க। आमेन। ஹalleluya हालेलुया। இன்று நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய்। आज तुम मेरे साथ परदेश में रहोगे। பாருங்க देखिए ஒரு செகண்ட்ல வாழ்க்கை மாறி போச்சு। एक क्षण में जिंदगी बदल गया। மத்தம் பாதாளம் போயிட்டான்। दूसरे लोग पाताल चले गए। दूसरा चोर पाताल चला गया। பாதாளம் போயிட்டான், இன்னொருத்தன் பரலோகம் போயிட்டான்। और एक जो चोर था वो परदेश चला गया। ஹalleluya हालेलुया। புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நமக்கு இப்பொழுது और இருக்கிறது। जीवन का मार्ग हमें दिया गया है। ஆமென் சொல்லுங்க। அப்படி நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை हम ऐसे ஸ்தோத்திரம் उठकर பண்ணுவோம்। खड़े होकर புதிதும் ஹalleluya அந்த வார்த்தை பாருங்க, புதிதும் ஜீவனுமான नया மார்க்கம் और நமக்கு உண்டு जीवन का मार्ग हमारे लिए उत्पन्न किया गया। இந்த வசனத்துல வாசிக்கும்போது ये वचन அப்படியே पढ़ते समय हमें அக்கினி கொழுந்து விட்டு எரியணும்। अग्नि से जलना चाहिए हमारा எத்தனை हृदय। அக்கினி கொழுந்து விட்டு எரியுது? कितने लोग से हृदय जल रहा எத்தனை है? எழுப்பி நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க। कितने लोग हम उठकर खड़े ஹalleluya होकर அந்த प्रभु की स्तुति மார்க்கத்தின் करें। வழியே பிரவேசிப்பதுக்கு ये அவருடைய मार्ग के இரத்தத்தின் द्वारा தைரியம் प्रवेश உண்டு। करने के लिए उनके लहू के द्वारा। ஓ ஹalleluya हालेलुया। புதிதும் ஜீவனுமான மார்க்கம்। नया और जीवन का मार्ग। ஆமென்। அப்படி அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுங்க। ऐसे हम प्रभु को स्तुति ஆண்டவரே करेंगे। இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துல பிரவேசிக்க எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்। प्रभु ये जो नया और जीवन का मार्ग हमें ये जो सौभाग्य दिए इसके लिए धन्यवाद। எத்தனை ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमेन कहते ஹalleluya கரங்களை हैं? உயர்த்தி हाथ நீர் उठाकर எங்கள் மேல் வைத்த அன்பினால், आप हमारे ऊपर जो நீங்க प्रेम எங்கள் மேல் வைத்த रखे, இரக்கத்தினால், आप हमारे ऊपर அப்பா जो நீங்க दया எங்கள் के மேல் வைத்த अनुसार, கிருபையினால், आप हमारे हम पर जो ஓ अनुग्रह ஹalleluya किए हैं, எங்களுக்காக பலியானீர் ஆண்டவரே। हमारे लिए बलिदान हुए। ஹalleluya हालेलुया। அதனால நாங்கள் ஆண்டவரே இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை பிதாவின் சேர்வு इसीलिए जो नया और जीवन के मार्ग से हम परमेश्वर से जा पहुंचे आपके लहू के कारण हुआ है। आमीन சொல்லுங்க। हालेलुया। तेरा लहू चंगा करता है, तेरा लहू शिफा देता है। आमीन। तेरा लहू चंगा करता है, तेरा लहू शिफा देता है। मैं जब भी गिर जाता हूँ मुझको संभालता है। मैं जब भी गिर जाता हूँ मुझको संभालता है। तेरा लहू चंगा करता है। அவருடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது। இயேசுவின் லஹு பவித்திர லஹு, ஆமென்। குற்றமற்ற இரத்தம், மாசற்ற இரத்தம், பரிசுத்த இரத்தம், ஹalleluya மிகவும் விலையேறப்பட்ட அந்த இரத்தம்। ஓ ஆண்டவரே பக்தி उसके जैसा कोई है कहाँ, उसके चरणों में सजदा करूं, वो ही तो है मेरा खुदा। हालेलुया 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 हालेलुया। आमीन आमीन। यीशु मसीह का पवित्र लहू हमें हमें उस मार्ग को जीवन, नया जीवन और मार्ग जीवन देके हमें मार्ग
दिक्कत लेके आया हालेलुया Amen, hallelujah. புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை नया நமக்கு और உண்டு जीवन பண்ணினபடினா का मार्ग हमारे लिए उत्पन्न ஓ किया है। ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா हाँ, प्रभु आपको धन्यवाद। துர்மனசாட்சியில நீங்கட்ட ஆண்டவரே आपके हमारे जो गुनाह है वो निकाल दीजिए எங்கள் परमेश्वर। துர்மனசாட்சி நீங்கி हमारे जो சுத்த ஜலத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக शुद्ध लहू से धोए गए बच्चे के अनुसार हालेलुया விசுவாசம் உண்மை இருக்கிற இருதயத்தோடும் प्रभु विश्वास और सच्चाई के हृदय से हालेलुया விசுவாசத்தோடு நாங்கள் இன்னும் और ஆண்டவர் உண்மை विश्वास में சேர और கடவோம் आपके निकट நாங்கள் आए சேர்ந்து விட்டோம் और आपके निकट आ गए எத்தனை हैं। ஆமென் சொல்றீங்க कितने लोग आमेन कहते சேர்ந்து हो? விட்டோம் हम निकट आ गए हैं। हालेलुया இப்போ இறுதி ஜெபத்தை நம்ம அருமையான आखिरी பாண்டியன் பாஸ் அவர்கள் प्रार्थना पांडियन पासवान आके प्रार्थना करेंगे। हालेलुया हालेलुया। Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Master. ரிஹபோ ஷாந்தல Yes, Lord. Loving Heavenly Father, we thank you, Master. We praise you and we glorify your name, Lord. You are the Lord of Lords. You are the God of God. You are the mighty God and you are the marvelous God. You are the mighty miracle maker. You are the super power and you are the supernatural Lord Jesus. நன்றியோடு மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பெந்தேகோஸ்து டே. பெந்தேகோஸ்து நாள்ல எப்படி என்ன செய்தாங்களாம்? அதாவது ஆக்ட் சாப்டர் 2 1 2 3 ஆக்ட் சாப்டர் 1 2 1 to 3 ரொம்ப मुख्यமான नाल இன்னைக்கு आज ना बहुत क्या मुख्य अद्भुत का दिन है या इम्पोर्टेंट दिन है वो सब लोग है ना सब लोग ज्वाइन टुगेदर वो लोग एक जगह में कटा होगा அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற यस यस முழக்கம் போல வானத்தில் சடிதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு ஆமென் அல்லாஹ்வும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியான தங்கள் தந்தன வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் ஆமென் ஹalleluya ஹalleluya சாப்டர் 1 வாசிங்க பாப்போம் 2:1 पेंतेकोस्त एनु नाल वंद टुडे अद इन्नैक्कुल्ल आज पेंतेकोस्त दिन है आमेन मालूम है आज पेंतेकोस्त संडे ये पावरफुल संडे ये माइटी संडे ये संडे इज अ वैल्यूबल संडे அண்ணா கிளியரா சொன்னாங்க ரத்தத்தினால நீட்டு ஆக்சுவலா இந்த சண்டே வந்து ரொம்ப மகிமையான சண்டே எப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆமென் முக்கியமான நாள் முக்கியமான நாள் அதி முக்கிய दिन ஏன்னா நம்ம வந்து பரலோக அக்கினி ஆலயத்துல உள்ளவங்க क्योंकि हम परलोक अग्नि तंबू के रहने वाले பரலோக அக்கினி எப்படின்னா பெந்தேகோஸ்து அக்கினி परलोक अग्नि तंबू बोले तो कैसे पेंटिकोस्टल का वो जो अग्नि उतरता वैसा हमारा अग्नि ரியல் ஐயாவை அப்படிதான் பயன்படுத்துனாங்க जैसे कि हमारे अय्या को जोसेफ जॉर्ज को ऐसे ही प्रभु ने इस्तेमाल किया था இப்போ நம்மளே அப்படிதான் பயன்படுத்துறாங்க हमें भी प्रभु ऐसे ही इस्तेमाल कर रहे हैं அதனால எல்லாரும் அப்படி பயன்படணும் इसलिए हर एक इस प्रकार का उपयोग होना है அப்படி इस प्रकार का उपयोग होना है प्रभु की எல்லாரும் அப்படி चाहत ஆகணும் ஆமா है। इस प्रकार उपयोग होना है इसी के नाम में ஆண்டவருக்கு பிரியம் हमें यही प्रभु की प्रिय है எல்லாரும் பரலோக அக்கினினால நிரம்பணும் परलोक अग्नि के तंबू वाले सब परलोक अग्नि में ஒவ்வொரு மூலமா हर एक அக்கினி पर प्रभु क्रिया करना है आमेन எல்லாரும் மூலமா அக்கினி வெளிப்படணும் हर एक से ये अग्नि प्रकट होना है அதே போல தான் அந்த 120 பேர் इसलिए 120 लोग वहां उपस्थित थे அந்த 2:1 வாசிங்க दो एक पढ़ेंगे ஆமா होकर एक जगह पे बैठे थे ஒரு இடத்துல கரெக்ட் ஒரு இடத்துல கூடி இருந்தார் जगह पे इस जगह पर हम सब एक ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது பெந்தேகோஸ்து நாள் वही அதே வாசிங்க அப்பொழுது பலத்த காற்றடித்து ஆமென் ஆமா ஒரு பலத்த காற்று அடியாமடே பாபு ஏசப்பா ஆமென் ஆமென் பண்ணி இது யாரு ஏசப்பா ஆமென் பலத்த காத்து உங்க மேல பலத்த காத்து அடிக்க போகுது ஆமென் ஏசப்பா ஆமென் 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 பாருங்க எல்லாருக்கும் உங்க மேல பலத்த காத்து அடிக்க போய்யா பலவீனமா இருக்கீங்க சவுண்ட் போய் எல்லாரும் ஹalleluya கரங்களை தட்டி ஒரு விசேஷித்த அபிஷேகம் வாங்கிடுங்க எஸ் லார்ட் நிரப்புங்கப்பா எல்லாரும் கரங்களை தட்டலாமே இன்னைக்கு அதே அக்கினி Pentecost day. Amen. Yes. Look at the Lord. Yes, Lord. Come on. Hallelujah. Clap your hand. Amen. ताली बजा Yes, महिमा Receive the yes.
यीशु के नाम में। same anointing, Amen. same power. वही वही Take वही it, take वही it, अभिषेक take उतर रहा है, it. वही अभिषेक उतर रहा है, वही Take अभिषेक it, उतर रहा है, take it today. वही अभिषेक उतर रहा है। Yeah. ले लो यीशु के नाम में। अग्नि now, ले लो यीशु के अग्नि नाम now, में। अग्नि ले लो now, यीशु के नाम। अग्नि now. अग्नि का Yes, जुबान, yes, अग्नि yes. का जुबान, अग्नि now, अग्नि का अग्नि जुबान now. उतर रहा है। Let him up. पाले यीशु के नाम में। అదే पाले అగ్ని, यीशु के అదే नाम में। అగ్ని, అదే అగ్ని. वही अग्नि। వెళ్ళట్టు మాప. आमीन। వెళ్ళట్టు రాజా. अग्नि का जुबान उतरने दो వెళ్ళట్టు यीशु के। రాజా. आमीन राजा। అగ్ని నా వెళ్ళట్టు మాప. हालेलुया। ఒవ్వొరు వేరు మేలే అగ్ని. हर एक ऊपर अग्नि का जुबान उतरने दो। ఇరంగట్టు మాప. अभिषेक उतरने, अभिषेक పరలోక उतरने। అగ్ని ఇరంగట్టం. परलोक अग्नि उतरने दो यीशु के नाम में। परलोक अग्नि उतरने दो यीशु के नाम में। हालेलुया। హల్లెలూయా. हालेलुया।